அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு அன்றாட நிகழ்வுகள் குறித்தும் மக்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சிகள் குறித்தும் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம். அதில் நமக்கெல்லாம் ஆலோசனை வழங்கி வந்த சகோதரர் சித்திக் அவர்கள் விஸ்டம் கல்வி வழிகாட்டி மையம் என்ற பெயரில் நடத்தி வருகிறார். தமிழகம் முழுவதும் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடத்தி வருவதை நாம் எல்லாம் நன்கு அறிந்தது. இன்றைக்கு புதிய சில விஷயங்களை அவரோடு விவாதிக்கிறோம். அதற்காக நம்மோடு அவர் இணைந்திருக்கிறார். நேயர்களின் சார்பாக அவரை வருக வருக வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சித்திக் சார். வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த அல்ஹம்துலில்லாஹ். சம்மர்ல ஃபுல்லாமே அதிகமான கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகள், கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திருக்கீங்க விஸ்டம் சார்பா. அதற்காக ஆமா, எங்களுடைய அல்ஹம்துலில்லாஹ். சேனல் சார்பாக உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ இப்போ தேங்க்யூ வெரி மச். இப்போ வந்து ஜூன்ல இருக்கோம். இப்போ வந்து ரெண்டாவது அடுத்த வருடத்திற்கான கல்வி ஆண்டுக்கான தொடக்கமும் நம்ம இந்த நிகழ்ச்சி வெளிவரும்போது இந்த அடுத்த ஆண்டுக்கான கல்வி ஆண்டு தொடங்கி இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையுமே காலேஜ் அட்மிஷன்ஸு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 90-95% நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ நீட்டோட ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. இப்போ எம்பிபிஎஸ் சேர்க்கையும் கவுன்சிலிங் நடக்க போகுது. இப்போ 10th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்பவுமே அவங்களுக்கான கெரியரை திட்டமிடுறது தான் சரியாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இப்போ வந்து இந்த வருடம் 2024 ஜூன்ல வந்து 10th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்திற்காக என்ன மாதிரியான திட்டமிடலை செய்ய வேண்டும், அவர்களுடைய கல்வியை அவர்கள் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை உங்களிடத்தில் முதற்கட்ட கேள்வியாக உங்களிடத்தில் முன்வைக்கிறோம். ரொம்ப நன்றி. ஒரு ஒரு அருமையான ஒரு துவக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த தேர்வு முடிந்த பிறகு அல்லது தேர்வு நெருக்கத்துல மாணவர்களை சந்திக்கும் பொழுது இது வந்து நீங்க முன்னாடியே ஒரு 6 மாசம் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, அதுக்கேற்ற மாதிரி எங்களை நாங்கள் தயார்படுத்தி இருப்போமே, போதிய அளவுக்கு நேரம் இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை வந்து மாணவர்கள் வைப்பாங்க. ஸோ அதனால துவக்கத்திலே அந்த கல்வியாண்டினுடைய துவக்கத்திலே நம்ம இது போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதுங்கிறது உண்மையாவே மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இப்போ அந்த வகையில் உங்க கேள்விக்கான பதிலை நம்ம பார்ப்போம். முதல்ல மாணவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்க, உயர்கல்வி நிறுவனங்களுக்கான அந்த நுழைவுத் தேர்வுகளை பற்றிய ஒரு நாலேஜ் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பொதுவாகவே வந்து அடுத்து என்ன படிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த +2 எக்ஸாமுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நுழைவுத் தேர்வுகள் அதுக்கு விண்ணப்பிக்கிறதுலாம் பெரும்பாலும் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு காலகட்டங்கள்ல தான் வந்துருது. அப்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அப்போ ஒரு வருஷத்தை வந்து அவங்க வீணாக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அதனால முதல்ல அவங்க அறிந்து கொள்ள வேண்டியது நுழைவுத் தேர்வுகளை பற்றி. +2 முடிச்சுட்டு உயர்கல்வி நிறுவனங்கள்ல பயில்வதற்கான என்னென்ன நுழைவுத் தேர்வுகள் இருக்கு அப்படின்னு. அதுல வந்து JEE அப்படின்னு சொல்லுவாங்க, பொறியியல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட படிப்புகள், BE BTech போன்ற படிப்புகளை வந்து உயர்கல்வி நிறுவனங்களை படிப்பதற்காக மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு. இது பாத்தீங்கன்னா இப்ப இந்த வருஷம் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து ஒரு 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 செப்டம்பர் அரௌண்ட் ஒரு செப்டம்பர் அக்டோபர் அந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல வந்து அந்த எக்ஸாம் பத்தி ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அதை வந்து அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி அந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கணும். இதெல்லாம் +2 எக்ஸாமுக்கு முன்னாடியே. அதே மாதிரி வந்து சட்டப்படிப்புகள் வந்து தமிழ்நாட்டிலையுமே வந்து நம்ம +2 மார்க் அடிப்படையில வந்து அட்மிஷன் போடப்படுது. தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் NLUs அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து மாணவர்கள் சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னாக்க அது ஒரு மிக உயர்ந்த ஒரு பல்கலைக்கழகங்கள் அங்க படிப்பது உண்மையாகவே சட்டக்கல்வியில ஒரு உயர்ந்த இடத்துல படிப்பதற்கு சமமானது. அதுக்கு வந்து கிளாட் எக்ஸாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு நவம்பர் டைம் ஃப்ரேம்ல வரும். இந்த ஆண்டிலே வந்துடும். அடுத்த வருஷம் எக்ஸாம் நடந்தாலும் அதை அப்ளை பண்றதுக்கானது வந்து இந்த நவம்பர்லேயே வந்துடும். சில நேரங்கள்ல வந்து டிசம்பர்ல கூட தேர்வுகள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்ப இதை வந்து மாணவர்கள் கருத்தில் கொள்ளணும். அதே மாதிரி வந்து அடுத்த ஆண்டினுடைய துவக்கத்துல ஒரு ஜனவரி பிப்ரவரி அந்த டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து கியூட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அதாவது கலை அறிவியல் படிப்புகள், BA BSc BCom BBA இந்த மாதிரியான படிப்புகளை மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகங்கள்ல தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னாக்கா திருவாரூர்ல இருக்கு மத்திய பல்கலைக்கழகம். அப்ப அதுல வந்து படிப்பதற்காக CU செட்டும்பாங்க, கியூட் எக்ஸாம் அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி அரௌண்ட் அந்த ஜனவரி பிப்ரவரி காலகட்டத்தில் அதுக்கான நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அதையும் வந்து மாணவர்கள் வந்து பார்த்து விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி நீட் எக்ஸாம் எல்லாருக்கும் தெரியும்.
அப்போ அந்த நீட் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிப்ரவரி ஒரு ஒரு மாதத்துல வந்து அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பட் ஆனால் நீட் எக்ஸாமுக்கு வந்து பல்வேறு வாய்ப்புகள் அப்பப்போ வழங்கப்படும். ஏன்னா வந்து அதிகபட்ச ஏன்னா தமிழ்நாட்டை எடுத்தீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன இந்த 4 தேர்வுகளுமே நீட் மட்டும்தான் கட்டாயம், மற்ற தேர்வுகள் வந்து கட்டாயம் கிடையாது. வந்து ஏன்னா இப்போ எம்பிபிஎஸ் அட்மிஷன் நீங்க நீட் வழியா மட்டும் தான் போக முடியும். இப்போ இன்ஜினியரிங் அப்படி இல்லை, நீங்க ஜேஇ எழுதுறதுனால எழுதலாம், இல்லாட்டி கூட +2 மார்க் அடிப்படையில் போகும். அதெல்லாம் நீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இருந்தாலும் மாணவர்கள் அந்த பிப்ரவரி டைம் ஃப்ரேம்ல அதுக்கான நோட்டிபிகேஷன் வரும், அதை வந்து மாணவர்கள் கவனத்தில் கொள்ளணும். இந்த அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இந்த +2 எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து வரக்கூடியது. இதை பத்தி ஒரு அவேர்னஸ், இதுனா இதுக்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லைன்னா மாணவர்களுக்கு அந்த +2 எக்ஸாம் அதுக்கான படிப்பு அதுக்கான பயிற்சி தேவை இருக்கு. இருந்தாலும் இந்த அவேர்னஸ் இருக்கும். நான் சொன்ன குறிப்பிட்ட மாதங்கள்ல அந்த நோட்டிபிகேஷனை பார்த்து அதுக்கான தயாரிப்புகள் அதுக்கான அப்ளிகேஷன் அதையெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து மாணவருடைய ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் அதை வந்து கடைசி நேரத்துல அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால வந்து அவங்களுடைய ஆவணங்களை வந்து இப்பயே நீங்க சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. உதாரணம் ஆதார் கார்டு. இப்போ ஆதார்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகளுக்கு அப்ளை பண்ணும் பொழுது மாணவருடைய ஆதார்ல ஒரு ஃபோன் நம்பர் அட்டாச் ஆயிருக்கணும், ஓடிபி வரணும் அப்படிங்குது. திடீர்னு ஏன்னா பல மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு லாஸ்ட் டேட் தான், இன்னைக்கு தான் அப்ளை பண்றாங்க. திடீர்னு போய் நம்ம ஆதார் கார்டில் ஓடிபி அப்டேட் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரியான ஆவணங்கள் சார்ந்த அந்த பேரு நேம் கரெக்ஷன்ஸ் இது எல்லாமே அதெல்லாமே நீங்க இப்பயே தோக்குறீங்கன்னா தான் டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா 2 மாதம் 3 மாதத்துல வந்து ஒரு தெளிவான முறையில் ஆவணங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள முடியும். ஸோ தட் அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்து அப்ளிகேஷன் பண்ணும் பொழுது அல்லது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த செப்டம்பர் நவம்பர் டிசம்பர்ல அப்ளை பண்ணும் பொழுது அப்போ இந்த நெருக்கடியை வந்து மக்களுக்கு அந்த தேவையில்லாத டென்ஷன் தானே. ஸோ அதை எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு பொதுவான அறிவுரை. இது இல்லாம மாணவர்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது தங்களுடைய +2, ஏன்னா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது முன்னாடியே தயாரிச்சிருக்கணும். ஏன்னா அது இந்த 10th மாணவர்கள் வரும்பொழுது அதை சொல்றேன். இந்த +2 பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன போர்டு படிக்கிறாங்களோ, சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி ஸ்டேட் போர்டு இருந்தாலும் சரி, அந்த தேர்வுகள்ல கோர் சப்ஜெக்ட்ல அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா நம்முடைய இலக்கு உயர்கல்வி நிறுவனங்களே நம்ம வந்து டார்கெட் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம், நல்ல விஷயம். சில நேரங்களில் கிடைக்கும் கிடைக்காம போகும். ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு ஆண்டுமே நீங்க சொன்ன மாதிரி தமிழகம் முழுக்க பயணம் செய்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்க்குறேன். வெற்றி பெறவங்களும் இருக்காங்க, தோல்வி பெறக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க. அதனால வந்து நடைமுறையில பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வி என்பதுங்கிறது வந்து அது கிடைக்கும் கிடைக்காமையும் போகும். அதனால வந்து மாணவர்கள் அதை அனைத்துக்கும் தயாராக இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு அப்படி தோல்வி அடையக்கூடிய மாணவர்களுக்கு நான் பார்க்கறது பெரும்பாலும் கை கொடுப்பது அவருடைய +2 மதிப்பெண் தான். ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்த்திருப்பாங்க, மார்க் வந்து இந்த நுழைவுத் தேர்வுகள்ல பெரிய அளவுக்கு மார்க் வந்திருக்கு. அது +2ல எடுத்த நல்ல மார்க்கை கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, நல்ல கல்லூரிகள்ல குறைந்த செலவுல ஒரு சிறந்த கல்வியை பெறக்கூடியதை நான் கண்கூட பாக்குறேன். அதனால இந்த +2க்குள்ள நுழைஞ்சிட்டீங்க, நீங்க பெரும்பாலும் என்ன பண்ணாதீங்க, இந்த நுழைவுத் தேர்வுகளுக்கான ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் குறைச்சிருங்க. +2னுடைய கோர் சப்ஜெக்ட்ல அதிகமா மார்க் எடுக்கிறதுக்கான முயற்சியை வந்து கண்டிப்பா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் சொல்றது முக்கியமானது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லையா, ஜேஇஆர் இருக்கட்டும் நீட் இருக்கட்டும், ஒருவேளை அதுல நீங்க மார்க் கம்மியா எடுத்தாலும் ஒரு ரிப்பீட் போட்டு ஒரு 1 இயர் நீங்க எஃபர்ட் போட்டு மார்க் அதை பூஸ்ட் பண்ணலாம். ஆனா +2 அப்படி கிடையாது. நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதான் மார்க். அதை வந்து நீங்க வந்து அதை பூஸ்ட் பண்ண முடியாது. அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற மார்க் தான் இங்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இப்ப சமீப காலங்கள்ல அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுறது அல்ல. அதனால வந்து நீங்க +2 உடைய சப்ஜெக்ட்டுக்கு எஸ்பெஷலி கோர் சப்ஜெக்ட்ல வந்து அதிகமாக மதிப்பெண் எடுப்பதற்கான அந்த முயற்சியை வந்து நீங்க கண்டிப்பா கையாள வேண்டும். இதை வந்து முதல்ல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து தேர்வுல அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு அதுக்கு வந்து பல டெக்னிக்ஸ்கள் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி, ஏன்னா மாணவர்கள் வந்து தங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க, இல்லை இப்போ ஆவரேஜ் தாங்க, அப்படி கிடையாது. இந்த தேர்வில் மதிப்பெண் எடுப்பதுங்கிறது ஒரு கலை தான், அது ஒரு ஆர்ட் தான். அதுல வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நீங்க படிச்சு புரிஞ்சு எடுக்கிறதுங்கிறது ஒரு பகுதி. ஒரு மாணவர் எடுத்து படிக்கிறான்னா எல்லாமே எல்லாருக்கும் புரியாது. புரிஞ்ச விஷயங்கள் இருக்கும், புரியாத விஷயங்கள் இருக்கும். அப்போ புரியாத விஷயங்கள் எனக்கு தெரியாது ஒதுக்கிட்டு நான் 60 மார்க் தான் 70 மார்க் தான் போறதுக்கு பதிலா புரியாத விஷயங்களையும் படிப்பதற்கான மெமரி டெக்னிக்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. இதெல்லாம் விஸ்டம் கல்வி யூடியூப் சேனல்ல இந்த தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு 2 மணி நேரம் வீடியோ இருக்கு. அதுல நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்போம். புரியாத பாடத்தையும் எப்படி நம்ம எளிமையாக படிப்பது அப்படிங்கிற மாதிரி இதையெல்லாம் நீங்க கத்துக்கணும், ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் யாருக்கோ எவருக்கோ அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க இணையதளங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம விஸ்டம் கேள்வி சொன்னா இதே போல எத்தனையோ இணையதளங்கள் வந்து இலவசமாகவே மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட டெக்னிக்ஸ் வந்து கத்துக் கொடுக்குறாங்க. இது லட்சக்கணக்கா போய் கட்டி படிக்கிறது இல்லை. நீங்க அரசு பள்ளியில் படித்தாலும் கூட இப்படிப்பட்ட நுணுக்கங்களை இந்த மாதிரியான மெமரி டெக்னிக்ஸ்களை நீங்க ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம், தெரியாத பாடங்கள்ல கூட உங்களால் 100% மதிப்பெண் எடுக்க முடியும். அதனால இது எல்லா வகையான அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணி அதிகமாக மதிப்பெண் எடுப்பதற்கு வந்து நீங்க முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி வந்து நேரத்தை வீணடிக்காதீங்க. அடுத்த வாரம் எக்ஸாம் இருந்தா எப்படி நம்ம ஒரு பரபரப்பா ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே பரபரப்பை நீங்க இப்பயே ஆரம்பிங்க. ஏன்னா மாணவர்கள் இப்பதான் +1 +2 போயிருக்கோம், பார்த்துக்கலாம் என்னப்பா, அது ஜனவரி 1 பிறக்கட்டும், அது வரைக்கும் நம்ம அடுத்த வருஷம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை எடுத்துட்டு
எனக்கு இது எல்லாமே ஒரு லாங் ப்ரிப்பரேஷன் தான். ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்தாதான் நமக்கு எதிர்காலத்துல ஒரு நல்ல கல்லூரியில குறைந்த செலவுல படிக்க முடியும். மதிப்பெண் குறைவா எடுத்தோம்னா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். முடியாதுன்னு சொல்லல. இருந்தாலும் அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழலாக இருக்கும் மாணவர்களுக்கு. ஈஸியா நம்ம மார்க்கை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப எளிதில பெற்றோர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி ரொம்ப எளிதில நல்ல வாய்ப்புகள் உள்ள கல்லூரிகள்ல நம்ம நல்ல சிறந்த படிப்புகளை படிக்க முடியும். அதனால அது வந்து வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக இருக்கிறதுனால இதை வந்து மாணவர்கள் கவனத்துல அடுத்த வாரம் எக்ஸாம் இருந்தா இன்னைக்கு நம்ம எப்படி பரபரப்பா எல்லா வேலைகளையும் ஒதுக்கி விட்டு புத்தகத்தை கையோட இருப்போமோ அதே மாதிரியான ஒரு ஒரு மனநிலையை மாணவர்கள் இன்றிலிருந்தே திங்கட்கிழமை வகுப்புகள் துவங்க இருக்கின்றது. திங்கட்கிழமையிலிருந்து என்ன பண்ணுங்க, அந்த மனநிலைக்கு நீங்க வந்து வந்துருங்க. ஒண்ணு. அடுத்து என்ன அப்படின்னா நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம பாக்குறதுக்கு பதிலா இப்பவே அந்த சார்ந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. இதை கத்துக்கிறதுல தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நீங்க ஒரு மேக்ஸ்ல ஒரு பெரிய ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி எழுதுறது இல்லை விஷயம். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது. அப்போ வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து மாணவர்கள் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வந்து அப்ப இது சார்ந்த வீடியோக்கள் நம்ம விஸ்டம் கல்வியில நிறைய வெளியிட்டிருக்கிறோம். என்னென்ன படிப்புகள் இருக்கு. ஏன்னா மாணவர்களுக்கு தெரிஞ்சது ஒரு 5-6 படிப்பு தான். 100க்கும் மேற்பட்ட படிப்புகள் இருக்கு. பட்டுப்பூச்சி வளர்ப்பு இருக்கு, தோட்டக்கலைத்துறை படிப்புகள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். விவசாயம்னா அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சருக்குள்ள எத்தனையோ படிப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி வந்து நீர்வளத்துறை, மீன்வளத்துறை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ மாணவர்கள் படிப்பதற்கு குறைந்த செலவுல ஈவன் குறைவான மதிப்பெண் எடுத்தால் கூட இப்படி படிப்பதற்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மாணவர்கள் ஒரு மொத்தமா ஒரு ஒரு 5 ஏன்னா கல்வி நிகழ்ச்சி போனோம் அப்படின்னாக்கா 90% மாணவர்கள் ஒரு 10 படிப்பை தாண்டி கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒட்டு மொத்தமாக வந்து அந்த அதுதான் அவங்களுக்கு தெரியுது. இது இல்லாமல் வந்து எவ்வளவு நூற்றுக்கணக்கான படிப்புகள் இருக்கின்றது. அதை பத்தி தெரிஞ்சுக்கங்க. அதை போய் நீங்க அப்ளை பண்றதுன்னு இல்லை. ஒண்ணு நீங்க நம்ம விஸ்டம் கல்வி யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். இன்னும் எத்தனையோ இணையதளங்கள் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு 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 பாட பிரிவுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றது எல்லாமே கூட ஒரு ஒரு குரூப் வைஸ் கூட எத்தனையோ பேர் விளக்கி இருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஓகே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குங்கிற அந்த ஒரு 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 அவேர்னஸை முன்கூட்டியே கொண்டுட்டு வந்துருங்க. ஏன்னா இது கிடைக்கல அது கிடைக்கலன்னும் பொழுது மாணவர்கள் அந்த ஒரு வெக்ஸ் ஆகுறாங்க, வருத்தப்படுறாங்க. அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு கொடுக்கும். இப்ப நீங்க அதை படிக்கும் பொழுது எழுதும் பொழுது உங்களுக்கான ஒரு மன தைரியத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் உங்கள் இலக்கை தீர்மானிப்பதற்கு இது போன்ற வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உதவும். ஏன்னா மொத்தமா ஒரு 10 படிப்பு இருக்குன்னு வைங்களா, நீங்க அதை சார்ந்துதான் உங்க இலக்குகளை தீர்மானிக்கிறீங்க. ஒரு 100 படிப்பு இந்தந்த படிப்புகளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கும் பொழுது உங்களுடைய டார்கெட்ஸ், உங்களுடைய இலக்குகளை அதிகப்படியாக எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப அதிகமா செலவு செய்ய வேணாம். நீங்க படிக்கக்கூடிய குரூப்புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் செலவு செஞ்சா போதும். ஒரு 6 அல்லது 7 மணி நேரம் இது மாதிரியான வழிகாட்டி வீடியோக்களை தமிழ்லயே நிறைய இருக்கு. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கான ஒரு 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 ஐடியா கிடைச்சிடும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமா சொல்ல விரும்புறேன். நல்ல உணவுகளை எடுத்துக்கங்க. அதே மாதிரி நல்ல தூக்கத்தை வந்து இப்பயே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா கடைசி நேரத்துல 16 மணி நேரம் படிக்கிறேன், 18 மணி நேரம் படிக்கிறேன்னு தூக்கத்தை தியாகம் பண்ணி கஷ்டப்படுற சிரமப்படுறதுக்கு பதிலா இப்பவே வந்து ஒரு 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 திட்டமிடுதல், ஒரு சின்ன ஒரு பிளானிங், இத்தனை மணி நேரம் தூங்கணும், இத்தனை மணி நேரம் படிக்கணும், இத்தனை மணி நேரம் ஹோம்ஒர்க்குங்கிறத இப்பவே நீங்க துவங்கிட்டீங்கன்னா கடைசி நேரத்துல அந்த ஒரு மன உளைச்சலோ தூக்கமின்மை, ஐயோ இவ்வளவு சப்ஜெக்ட் படிக்கணுமே என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தூக்கத்தை தியாகம் பண்ணி மன உளைச்சல், அந்த டென்ஷன், பதஷ்டம் இது எதுவுமே இருக்காது. ஏன்னா இன்னும் நீங்க இருந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஏறக்குறைய 9 மாதங்களுக்கு நெருக்கமாக வந்து உங்களுக்கு ஒரு காலங்கள் இருக்கு. இப்பயில இருந்தே நீங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க மனநிலை எல்லாமே வந்து தெளிவா இருக்கும். அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டையுமே வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ள படிச்சு முடிச்சிடணும். நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து நிறைய வகுப்புகள் நடத்தினாலும் சரி, நம்மளுடைய டார்கெட் வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே டிசம்பர் 31க்குள்ளேயே ஒட்டுமொத்த பாடங்களையும் நம்ம படிச்சு முடிச்சிடணும். ஜனவரி 1ல இருந்து ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு மனநிலையோட நீங்க டார்கெட் போட்டுட்டீங்கன்னா ரொம்ப எளிதில ரொம்ப எளிமையா கம்ஃபர்ட்டா வந்து என்ன பண்ணலாம், நீங்க தேர்வுகளை எழுதி நல்ல சிறந்த மதிப்பெண் எடுக்கலாம். அதாவது இந்த இயர் ரெண்டுக்குள்ள நீங்க படிப்பு முடிக்குன்னு சொன்னது வந்து எல்லா சப்ஜெக்டும் அதான் மனப்பாடம் பண்ணி அந்த படிச்சு முடிச்சுன்னு சொல்றீங்க அப்படித்தானே? அதுக்கான அதை நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே வகுப்பு நீங்க பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள்ல எல்லாருமே அந்த ஹாஃப் அலிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. இப்ப சில பள்ளிக்கூடங்கள் அப்படி முடிக்கிறது இல்லை. இருந்தாலும் மாணவர்கள் என்ன பண்ணுங்க, அவர்கள் முடிக்காத பாடங்களா இருந்தா கூட ஒரு சுயமுயற்சியில அதை என்ன பண்ணுங்க எடுத்து படிங்க. எல்லா பாடம் இல்லாட்டி கூட அந்த கோர் சப்ஜெக்ட்டுமான இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறாருனாக்கா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, அதே மாதிரி வந்து அங்க அக்கௌண்ட்ஸ் கோர் சப்ஜெக்ட்டுமாங்க. இந்த கோர் சப்ஜெக்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுல இருக்கக்கூடிய பாடங்களை ஒரு முன்னுரிமை கொடுத்து முதல்ல நீங்க கவர் பண்ணிருங்க. லாங்குவேஜஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம், அது சின்ன பெண்டிங் இருந்தா கூட அப்புறமா படிச்சுக்கலாம். லாங்குவேஜஸ் படிக்கிறது உங்களுக்கு பதஷ்டத்தை ஏற்படுத்தாது. அது வந்து ஒரு டிஃபைன் ஸ்டடி. லாங்குவேஜஸ் படிக்கிறது ஒரு ஒட்டுமொத்தமா அவ்வளவுதான். அது படிக்கலாம் இல்ல மனப்பாடம் பண்ணலாம். எதிர்வே அது மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தாது. ஆனா கோர் சப்ஜெக்ட் அப்படி இல்லை. ஏன்னா நீங்க படிச்சதை பயன்படுத்தணும், அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி லாங்குவேஜஸ்ல அப்ளை பண்றதுங்கிறது இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த அப்ளை பண்றதுன்னும் போது மாணவர்களுக்கு அந்த மன உளைச்சலை ஏற்படுத்தும். போதிய பிராக்டிஸ் இல்லாட்டி, பிராக்டிஸ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப அந்த பிராக்டிஸ் நீங்க வந்து ஜனவரி பிப்ரவரியில எடுக்கணும்னா பாடங்களை படிப்பதை நீங்க வந்து
டிசம்பர் 31க்குள்ள அட்லீஸ்ட் கோர் சப்ஜெக்டாவது நீங்க இலக்க வச்சு முடிக்கலாம். அடுத்து 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், இப்ப 10ஆம் வகுப்புக்கு ஒரு பையன் போறான் அப்படின்னாக்க அவன் வந்து என்ன மாதிரியான ஒரு தயாரிப்புகளை ஏற்படுத்தணும். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய திட்டமிடுதல் கிடையாது. இருந்தாலும் இந்த நுழைவுத் தேர்வு நம்முடைய சொன்ன அந்த நுழைவுத் தேர்வை பற்றிய ஒரு ஒரு அவேர்னஸ் அந்த பசங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன், அடிப்படை ப்ரிப்பரேஷனை வந்து 10th இருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா 10th வந்து நாம எடுக்கக்கூடிய அதிக மதிப்பெண் அப்படிங்கிறது வந்து நம்ம +1 குரூப்பை செலக்ட் பண்றதுக்கு தான் பெரிய அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும். வேற மற்றபடி டிகிரி கோர்ஸுங்கிறது அது +2 தான். அப்படின்னும் பொழுது இப்பவே ஏன்னா எந்த ஒரு நுழைவுத் தேர்வுமே மிக அதிக மதிப்பெண் எடுக்கணும்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு 2-3 ஆண்டு ப்ரிப்பரேஷனுங்கிறது கண்டிப்பா அவசியம். அதனால 10th இருந்தே 9th இருந்தே ஆரம்பிக்கலாம். இருந்தாலும் 10th இருந்தே மாணவர்கள் அக்கறையோடு வந்து இந்த நுழைவுத் தேர்வுகளை அறிந்து கொண்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் தயாரிப்புகளில் ஈடுபடுவதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம். அந்த அவேர்னஸ், அதுக்கான சிலபஸ் அதை வந்து மாணவர்கள் எடுத்து ப்ரிப்பரேஷன் இப்பயே ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் வந்து அவங்க +1 +2 அப்படி போகும்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஒரு ஜேஇஓ ஒரு நீட்டோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி உடனே வந்து வருடங்களை வீணாக்காம உயர்கல்வி நிறுவனங்களை உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பா இருக்கும். இது ஒண்ணு அவங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10th வந்து அதிகமாக 10th வந்து அதிகமாக மதிப்பெண் எடுப்பதற்கு மாணவர்கள் முயற்சி செய்யணும். ஏன்னா இது வந்து அவங்க அட்டன் பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாமா இருக்கு. என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் இந்த 10th நிறைய மார்க் எடுக்கிற பசங்க வந்து எதிர்காலத்துல கொஞ்சம் சுணக்கம் வந்தாலும் இந்த 10th எடுக்க மார்க்கை சைக்கலாஜிக்கலா நினைச்சு நான் நிறைய மார்க் எடுத்தேன், நான் படிக்கிற பையன் தான், ஏதோ மிஸ்டேக் ஆச்சு அப்படியே கரெக்ட் பண்ணி சரி பண்ணிடுவோம். திருப்பி திருப்பி அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு பலத்தை வந்து அந்த பிள்ளைகளுக்கு, அதாவது என்னன்னா இந்த 10th எடுக்கிற மதிப்பெண்ணை வச்சு அவன் சைக்கலாஜிக்கலா என்ன முடிவு பண்ணி, நான் ஒரு படிக்கிற பையன் ஒரு 4 எடுக்கிறான்னு வைங்களேன், ஒரு மோட்டிவேஷன் அவனுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. பல்வேறு சூழ்நிலைகள் வந்தா கூட ஒரு இடத்துல நம்ம சந்திக்கும் பொழுது அந்த வார்த்தையை சொல்வதற்கு அந்த பசங்க தயங்குறது இல்ல. நான் வந்து 420 எடுத்தேன், நான் 430 எடுத்தேன் 10th. குடும்ப சூழ்நிலை அப்படி ஆச்சு, இப்படி வந்துட்டேன். அப்ப அந்த அதை விடாப்படியா அவர் இருக்காரு. இப்படிப்பட்ட மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நான் நல்லா படிக்கிற பையன், என் சூழல்னால நான் நல்லா படிக்கல, என் பசங்க எல்லாரும் நான் பெரிய உயர்கல்வி படிக்க வைப்பேன், என்னன்னாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம கண் கூட பாக்கணும். அதனால 10th கூட மார்க் எடுக்கிறதுக்கு வந்து மாணவர்கள் முயற்சி செய்யணும். அந்த +2 மதிப்பெண் மாணவருக்கு என்ன ஒரு டிப்ஸ் சொன்னோம் அதே மாதிரிதான், சேம் அதே டிப்ஸ் தான். ஏன்னாக்க பப்ளிக் எக்ஸாம் காமன் தான், அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே காமன் தான். தெரிந்ததை புரிந்து படிங்க, தெரியாததை அந்த மெமரி டெக்னிக்ஸ் இன்ன பிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, கத்துக்கிட்டு அதிகமாக மதிப்பெண் எடுக்க பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பலம், ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் பலத்தை வந்து கொடுக்கும். அடுத்து மிக முக்கியமாக இந்த 10th படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னன்னா, இந்த அப்பா மேக்ஸ் இதோட முடிஞ்சுப்பா, +1க்கு அப்புறம் மேக்ஸ் இல்லாத குரூப்பா பார்த்து எடுத்து தப்பிச்சு ஓடிடுவேன், மேக்ஸ் உடைய வாழ்க்கை இத்துடன் முடிவடைகிறதுன்னு நினைக்கிறாங்க. அது முதல்ல தவறான ஒரு மனநிலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க +2ல +1ல என்ன குரூப் எடுத்தாலும் மேக்ஸ் ஏதாவது ஒரு வகையில இருக்கும். பியூர் சயின்ஸ் எடுக்கிறோம்பாங்க, பியூர் சயின்ஸ்ல என்ன இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ்ங்கிறதே ஒரு மேக்ஸ் தான். அந்த பக்கம் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ்பாங்க, அக்கௌண்ட்ஸ்ங்கிறது ஒரு மேக்ஸ் தான். காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அங்கிட்டு போனீங்கன்னாக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஒரு மேக்ஸ் தான். அதனால +1ல மேக்ஸ் இல்லாத ஒரு குரூப் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அதனால நம்ம 10th மேக்ஸை விட்டுட்டு நம்ம அடுத்து ஒரு குரூப்புக்கு போயிடுவோம், அப்பா மேக்ஸ் இதோட அவ்வளவுதான்னு டெம்பரவரியா மேக்ஸை படிக்காதீங்க. +2ல என்ன குரூப் நீங்க எடுத்தாலுமே சரி, ஏதாவது ஒரு வகையில மேக்ஸ் இருக்கதான் செய்யும். அதனால மேக்ஸை வந்து நல்லா கத்துக்கங்க, மேக்ஸ்ல அதிகமா மார்க் எடுக்க முயற்சி செய்யுங்க. மேக்ஸ்ல உங்களுக்கு புரியலன்னா அதை இப்பயே என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு டியூஷனோ இல்லைனாக்கா நான் சொன்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி எளிய முறையில கணிதங்களை நம்ம படித்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு ஒரு வகைகளை வந்து நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸை விட்டுறாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி 10th மேக்ஸ் முடியாது. +1ல எந்த குரூப் எடுத்தாலும் மேக்ஸ் வேற ஒரு வடிவத்துல இருக்கும். ஏன்னா அந்த மாணவர்களுக்கு அந்த மேக்ஸ்ங்கிற வார்த்தை இல்லைங்கிறாங்க. நீங்க +1 போடணும், பிசிக்ஸ் புக் எடுத்து பாருங்க, ஆல்பா பீட்டா காமா எக்ஸ் ஒய் ஜெட், பசங்க பார்த்துட்டு என்ன அட்டை கிட்ட மாறிடுச்சா, பிசிக்ஸ் நாங்க ஒரு மேக்ஸா இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு அதிர்ச்சியை தான் அடையுதுங்க. அதிர்ச்சியெல்லாம் அடையாதுங்க, இப்பயே தெரிஞ்சுக்கங்க. அதனால மேக்ஸ் வந்து கட்டாயம் அவசியம். கணிதத்தை படிங்க. புரியலையா, அது எப்படி புரிஞ்சு படிக்கிறதுன்னு பாருங்க. எத்தனையோ வாய்ப்பு வசதிகள் இன்னைக்கு வந்து இணையதளங்கள்ல இலவசமாகவே கிடைக்குது. தமிழக அரசு கூட எத்தனையோ முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க, யூடியூப் சேனல் நடத்துறாங்க. எல்லா பாடங்களையும் எளிய முறையில மாணவர்களுக்கு தமிழையும் ஆங்கிலத்தையும் புரிய வைத்திருக்கு. அரசு கூட எத்தனையோ முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. எல்லாத்தையும் பயன்படுத்தி மேக்ஸை வந்து நீங்க நல்லா படிச்சு அதுல மார்க் எடுக்க முயற்சி பண்ணுங்க. +1ல மேக்ஸ் இல்லாம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாங்க. அப்படி ஒரு சூழல் இன்றைக்கு கிடையாது.
சரி. இப்போ வந்து மாணவர்களுக்கு நாம இந்த ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறோம். குறிப்பா வந்து பேரண்ட்ஸுக்கு இதுல மிகப்பெரிய ரோல் இருக்கு. ஏதோ சேர்த்து விட்டுட்டோம், பணம் செலவழிச்சதோட எங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம காலத்துலலாம் பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு ஒரு 50% அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுல புதிய புதிய வாய்ப்புகள் இருக்கும்போது பேரண்ட்ஸோடைய ரோல்ங்கிறது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். 2வது இது சோசியல் மீடியா யுகம் வேற. இப்ப பேரண்ட்ஸுக்கு வந்து நாம வந்து என்ன மாரி ஒரு ஆலோசனைகளை சொல்லலாம்? கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு வந்து சாதனை செய்யக்கூடிய பெரும்பாலான மாணவர்களுடைய ஒரு பின்புலத்தை பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுடைய பங்களிப்பு 80% இருக்கிறத பார்க்க முடியுது என்னால. நான் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஐஐடியில, என்ஐடி, அதே மாரி ம். வந்து நீட் தேர்வுல அதிக மதிப்பெண் எடுத்து டாக்டர் ஆகணும். இப்படி எத்தனையோ மாணவர்கள சந்திக்கிறேன். கல்வி நிகழ்ச்சிகளையும் சந்திக்கிறேன், நேரடியாவும் சந்திக்கிறேன். அப்ப அவர்களுடைய பெற்றோர்கள்ட்ட, மாணவர்கள்ட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது கேட்டு, ஏன்னா இவ்வளவு நீங்க உயர்ந்த இடத்துக்கு உயர்கல்வி அடைகிறீங்களா? என்ன ஒரு மெத்தடாலஜி நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? என்ன மாரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி ஏன்னா நம்ம அத மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கேட்கும் பொழுது, அதுல 80% சொல்றேன். பெற்றோர்களுடைய பங்களிப்புங்கிறது வந்து அவ்வளவு அதிமுக்கியமா இருக்கிறத பார்க்கிறேன். கடந்த ஆண்டு ஐஐடியில வந்து தனது பெண்ணை வந்து ஒரு சகோதரர் சேர்த்திருந்தாங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்கும் பொழுது, அவங்க வந்து 4 ஆண்டுகள் பிரிப்பரேஷன். 4 ஆண்டுகள் வந்து பிரிப்பேர் பண்ணோம். அப்படின்னு ம். வந்து ஒரு 3 இன்ஸ்டிடியூட் உடைய பேர சொன்னார். இந்த இன்ஸ்டிடியூட்ல இது படிச்சோம். அதாவது எக்ஸாமுக்கு இங்க படிக்கணும். அதே மாரி ம். வந்து அந்த நாலேட்ஜ கெயின் பண்றதுக்கு இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கணும். அது மாரி பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கணும். அப்படின்னு ஒரு 3 இன்ஸ்டிடியூட்ட சொல்லி, அது ஒரு அடுக்கடுக்கா சொன்னாரு அவரு. ம். அப்படின்னும் பொழுது, அப்பா இவ்வளோ இவ்வளோ எவ்வளோ பெரிய கஷ்டம். உங்க புள்ள எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு காரியத்த எடுத்து செஞ்சிருக்காங்க. ஏங்க புள்ள எங்கங்க செஞ்சு நான் தானங்க எல்லாம் சேர்ந்து படிச்சேன் அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் படிச்சு அத என் ம். புள்ளைக்கு நான் வந்து அதுக்கு புரியிற மாரி நான் சொல்லிக் குடுத்தேன். இந்த 3 ம். இன்ஸ்டிடியூட்லயும் படிச்சது ஆக்சுவலா நான் தான். என்ன சரி, சரி, சரி. அப்ப ஏன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவரு சொன்னது, "அப்பா என் ம். பொண்ணு சின்ன பொண்ணுப்பா. அது எப்படிப்பா இதெல்லாம் உட்கார்ந்து படிக்கும்? அது ம். கஷ்டப்படுமா இல்ல? இதையும் படிக்கணும், அதையும் படிக்கணும், அதையும் படிக்கணும்னா, என் பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு. அது எப்படி இவ்வளவு கஷ்டமான பாடங்கள அது எப்படி படிக்கும்? எனக்கே வந்து ம். ஒரு மனசாட்சி வேணாமா? நான் உட்கார்ந்து ம். படிச்சு, அத வந்து ம். அதனுடைய எசன்ஸ என் புள்ளைக்கு ம். எது எப்படி புரியுங்கிறத நான் உட்கார்ந்து சொல்லிக் குடுத்தேன்." அப்ப ம். பார்த்தீங்கன்னா, 80% படித்தது பெற்றோர் தான். அவரு தந்தை ம். தான். அவர் ம். படிச்சு அத சொல்லிக் குடுத்து, அத ம். 4 ஆண்டு காலம் வந்து அவர் வந்து அத அப்படியே இருக்கிற வேலையெல்லாம் ஒதுக்கி, ம். வந்து அந்த புள்ளைய படிக்க வச்சு, அத அவர் நினைச்ச மாரி ஐஐடில சேர்த்துட்டாரு. எந்த கேப்பும் கிடையாது. அதான் ம். நீங்க ம். +2 முடிக்கிறாங்க. முடிச்ச அந்த வருஷமே அவங்க வந்து ஐஐடில சேர்றாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அந்த அளவுக்கு ம். போதிய அளவுக்கு அவங்க மதிப்பெண் எடுத்து சேர்றாங்கன்னா, இப்ப ம். அவரு ம். அந்த சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, ம். என் புள்ள வந்து சின்ன புள்ள. அது எப்படி இவ்வளவு கஷ்டப்படும்? நான் தானே கஷ்டப்படணும். நான் தானே பேரண்ட். நான் தானே கஷ்டப்படணும். ம். அப்படிங்கிற ம். அது வந்து உண்மையாவே ஒரு மனத பாதித்த ஒரு விஷயம். இது ம். வந்து பாருங்க, அ அவ ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளாதாரத்த செலவு செஞ்சாரு. அது மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும் இந்த இயர் கேப்பே இல்ல பாருங்க. +2 முடிச்சாங்க. அந்த ம். வருஷமே சேர்த்து விட்டுட்டாங்க. ம். ம். அதனால பெற்றோர்களுடைய பங்களிப்புங்கிறது முதல்ல அவசியம். அத நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன ம். செய்யணும் அப்படின்னாக்கா, முதல்ல இப்ப இந்த வருஷம் உங்க புள்ள 10த் படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு 1000 வேலை இருந்தாலும், கொஞ்சம் இந்த ம். ஓராண்டு ஒதுக்குங்க. ஒதுக்கி ம். வச்சுட்டு, ம். பிள்ளைகளுடைய கல்வியில கவனம் செலுத்துங்க. கூடவே ம். இருங்க. அதான் விஷயம். ம். என்ன பண்ணணும் ம். நம்ம? கூடவே ம். இருக்கணும். ஏன்னா வந்து ம். படிப்புகள பொறுத்தவரைக்கும், அந்த அவர் அந்த அந்த பெற்றோர் சொன்னத எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். இப்ப ம். நமக்கு மன உளைச்சல்களை, பல வேலைகள தாங்குவதற்கான மனநிலை நமக்கு இருக்கும். நம்ம ம். ஏஜ், நம்ம அனுபவம். அவங்க சின்ன பசங்க. ம். 10த் ம். படிக்கிறான் அப்படின்னாக்கா, அவன் இப்பதான் வந்து முதல்ல பப்ளிக் எக்ஸாமே பார்க்க போறான். +2வா ம். இருந்தாலும், கூடுதல் பாடங்களோடு முதல்ல ம். என்னது ஒரு 2வது முறையாக பப்ளிக் எக்ஸாம அவன் வந்து பார்க்க போறான். என்ன? ம். ம். அப்படின்னும் பொழுது +1 பப்ளிக் எக்ஸாமா இருந்தாலும், அது மக்களுக்கு அது ஒரு டென்ஷன் கிடையாது. ஏன்னா அந்த ம். மதிப்பெண் வந்து பெரிய அளவுக்கு எந்த வேல்யூ வர்றது இல்ல. ம். அப்போ ம். அப்ப இத வந்து பெற்றோர்கள் கூட இருந்து முதல்ல அவங்களுக்கு மனதைரியத்த குடுக்கணும். "கவலைப்படாத. ம். அதுல ம். பார்த்துக்கலாம். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படிதான் இருக்கும். ம். சரி சரி பண்ணிறலாம். ம். ஒண்ணுமே புரியலையே என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் அப்படி இப்படி இத கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணும் பயப்படாத. தெரிஞ்சத படி. தெரியாதத நான் என்ன ம். பண்றேன், உனக்கு தேடி கண்டுபிடிச்சு அத எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். இல்ல அது நான் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் உனக்கு பண்றேன். நீ டோன்ட் வொரி. ஐ அம் வித் யூ." ம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 அந்த ஏன்னா அந்த பிள்ளைகள் படிக்கும்பொழுது இந்த மன உளைச்சலுக்கு தான் ஆளாவாங்க. அந்த இடத்துல ம். பேரண்ட்ஸ் இருந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு முதல்ல இந்த கான்ஃபிடன்ட் பில்டிங். ஒண்ணும் ம். கவலைப்படாத எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடலாம். அப்படிங்கிற அந்த ஒரு ம். மன தைரியத்த கான்ஃபிடன்ட் பில்டிங் வந்து பெற்றோர்கள் ம். குடுத்து கொண்டே இருக்கணும். இல்லன்னா என்ன ம். ஆகுது அப்படின்னாக்கா, நல்லா படிக்கிற பிள்ளைகள் கூட ம். எடுக்குறாங்க, படிக்கிறாங்க, பிளான் பண்றாங்க. அது குடுக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், மன உளைச்சல்ல எனக்கு வேணவே வேணாம். ஏதோ ஒண்ணு, ம். ஏதோ வர்ற மார்க் வரட்டும். அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டுட்டு போறத பார்த்துர்றோம். அந்த விட்டுட்டு போறது தான் பிள்ளைகளுடைய இயல்பு. இந்த ம். விட்டுட்டு போற ம். இடத்துல நிண்டு விட்டுட்டு போகாதம்மா நான் இருக்கேன். அது என்னென்ன ம். கேப் இருக்கோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்படின்னு நிண்டு ம். தூக்கி, தூக்கி, தூக்கி ஒவ்வொரு வாட்டியும் விட்டுட்டு போகணும்னு நினைக்கும் பொழுது, விட்டுட்டு ம். போகாதன்னு ஒரு ஆள் அங்க நின்று சொல்லணும்னா, அது ம். பெற்றோர்கள் தான். இது வந்து ஸ்கூல் டீச்சரால முடியாது. ஏன்னா கிளாஸ்ல 20 பேர், 30 பேர் இருப்பாங்க.
அவங்க இவ்வளவு எடுத்து செய்ய மாட்டாங்க. ஒரு பொதுவான அறிவுரை சொல்லிட்டு அவங்க நகன்றுவாங்க. இது ஒண்ணு. பிள்ளைகளோட அதிகமான நேரத்தை செலவு செய்யணும். அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்களுக்கு எது புரியுது, எது புரியலன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த பொறுப்பு கடமையை பெற்றோர்கள் உணரணும். இப்ப நம்ம வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கு, திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு என்ன விருப்பமா, ஐயோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும், அது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு, நம்ம கஷ்டப்பட்டு தான் சரி பண்ணி கொடுக்குறோம்ல. அந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கல்விக்கு பெற்றோர்கள் கொடுக்கணும். ஒரு புள்ள படிக்குது, மேக்ஸ் வருது, மேக்ஸ் வரலங்கிறாங்கன்னா நம்ம பார்க்கணும் ஏன் வரல. இப்ப வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஆஹா சரி நாளைக்கு ரிப்பேர் பண்ணுவோம், என்ன வேலை இருந்தாலும் ஒதுக்கிட்டு அதுக்கு என்ன நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்து அதை சரி பண்ணி அந்த மிஷினை ஓட வைக்கிறோமா இல்லையா. அந்த மாதிரி பிள்ளைகள் படிப்பறிவு இல்லாதவர்கள் கிடையாது. எல்லாமே படிக்கிற பிள்ளைகள் தான். சிலது புரியும், சிலது புரியாது. புரியாததுக்கு யாராவது ஒரு துணையாக இருந்து கையை பிடிச்சி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அது அந்த பிள்ளைகள் அந்த ஃப்ளோ ஒண்ணும் இல்ல. பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே நல்ல இலக்குகள் தான் இருக்கு. எந்த பிள்ளையுமே நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் படிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிற விருப்பம் நம்ம சொல்லலைன்னா கூட எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கு. அதை நிறைவேற்றி வைக்கிறதுல பெற்றோர்கள் பங்களிப்பு ரொம்ப அவசியம். ஏன்னா அங்க அந்த பாதையில நிறைய கல் இருக்கும், முள் இருக்கும், பள்ளம் இருக்கும். அதையெல்லாம் அந்த சின்ன பிள்ளைகள் தாங்க மாட்டாங்க. நீங்க தான் நின்று கல் இருந்தா கல் எடுத்து போடணும், முள் இருந்தா முள் எடுத்து போடணும், பள்ளம் இருந்தா அப்படியே தூக்கி கையை பிடிச்சி ஜம்ப் பண்ணி அங்க இப்படியே வரிசையாக அவர்கள் கையை பிடிச்சி கொண்டு போகணும். இது ஒண்ணு. சரிங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திட்டமிடுதல் பெற்றோர்களுக்கு ரொம்ப அவசியமா தேவை. ஏன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அந்த கோல் செட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு தெரிஞ்சதே ஒரு 10 படிப்பா தான் இருக்கு. அப்ப முதல்ல இலக்கை மையப்படுத்திய கல்வி தேவை, டிகிரியை மையப்படுத்திய கல்வி தேவை. இப்ப உதாரணத்துக்கு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இந்த கோர்ஸ் படி அந்த கோர்ஸ் படி இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருவேளை மார்க் கம்மியா எடுத்துன்னு வைக்கலாம், அந்த கோர்ஸ் கிடைக்காது. அப்ப அந்த பிள்ளை என்ன நினைக்குது, ஐ எம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. இலக்கை மையப்படுத்துறீங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க மருத்துவத்துறையில சாதிக்கணும் அப்படித்தானே. இப்ப மருத்துவத்துறையில நீட் எக்ஸாம் எழுதல, இல்ல நீட் எக்ஸாம் மார்க் கம்மியா எடுத்தாலும் மருத்துவத்துறையை சாதிப்பதற்கு எத்தனையோ படிப்புகள் இருக்கு. இப்ப நம்ம அந்த விஸ்டம் கல்வி கூட இந்த மருத்துவத்துறைக்குன்னே ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டோம், உங்களுக்கு கூட ஒரு வாட்டி அனுப்பிச்சிருந்தேன். அதாவது நீட்டு தேர்வு இல்லாமல் மருத்துவத்துறையில் என்னென்ன படிப்புகள் இருக்கிறது சாதனை செய்வதற்கு, மருத்துவரை விட கூடுதலாக சம்பாதிக்க, மருத்துவரை விட அதிமுக்கியத்துவம் வாய்ந்த என்னென்ன மாதிரியான ஒரு பதவிகள் பொறுப்புகள் இருக்கு, அதுக்கு என்னென்ன படிப்புகள் தேவை, இப்படி எல்லா வகையான விவரங்களும் இருக்கு. அப்ப நீங்க இலக்குகளை மையப்படுத்திக்கணும். இப்ப நான் என் பையனை ஒரு டெக்கி ஆக்கணும், ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் ஜெயண்ட் ஆக்கணும், இல்ல ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு ஒரு சிஓ ஆக்கணும், ஒரு விபி ஆக்கணும், இல்ல ஒரு அரசு பணியில ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கணும், இல்ல எனக்கு ஒரு நீதிபதி ஆக்கணும், இல்ல ஒரு பத்திரிகை துறை ஜாம்பவான் ஆக்கணும். இந்த மாதிரியான இலக்குகளை நீங்க என்ன பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். படிப்புகள் நீ பிஎஸ்சியில் இந்த கோர்ஸ் படி அந்த கோர்ஸ் படி அப்படின்னாக்கா ஐயோ என்னம்மா மார்க் எடுக்கல, போச்சு கிடைக்காது, அப்ப என்ன பண்றது, போச்சு. அப்ப அந்த கல்விங்கிறது அடைபடுது. இலக்குகளை மையப்படுத்திக்கின்னா ஒரு இலக்கை அடைவதற்கு 100 வழி இருக்கு. இப்ப என்ன நான் 100 வழின்னு சொல்றேன்னா, மார்க் எடுத்து போற வழி, மார்க் எடுக்காமலும் போறதுக்கு ஒரு வழி இருக்கும், காசு கட்டி படிச்சு போறதுக்கும் வழி இருக்கும், காசு கட்டாம படிச்சுட்டு போறதுக்கும் வழி இருக்கும். ஏன்னா இலக்கு அவ்வளவுதான். எனக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல பெரிய ஆள் ஆகணும், நோவே நீ அப்சல்யூட்லி யூ கேன், அப்சல்யூட்லி உங்களால முடியும். அப்ப நீங்க காசு கம்மியா இருந்தாலும் முடியும், மார்க் கம்மியா எடுத்தாலும் முடியும். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. இது இந்த ஒரு 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 சின்ன கேப் நம்ம கம்யூனிட்டியில ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அவேர்னஸ் இல்ல. இப்ப இதுக்கு என்ன செய்யணும்னா பெற்றோர்கள் முதல்ல இந்த கல்வி சார்ந்த இந்த விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளணும். இதுல அவர்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பயன் என்ன தெரியுமா, பொருளாதாரத்தை சேவ் பண்ணலாம். அதான் விஷயம். நான் எத்தனையோ பெற்றோர்களை பாக்குறேன், அவேர்னஸ் இருக்க பெற்றோர்கள் டென்ஷனே ஆக மாட்டாங்க, கவலைப்படையே ஆக மாட்டாங்க, காசு செலவே செய்ய மாட்டேங்கிறாங்க, அந்த இடத்துல போய் அடைஞ்சிடறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த நீட் எடுத்துங்க. ஒருத்தர் சொன்னாரு, சார் என் பிள்ளைக்கெல்லாம் நீட் வராது சார், நான் ஏன் சார் என் பிள்ளை நீட் படிக்க வைக்கணும், எனக்கு என் பொண்ணை நான் மெடிக்கல் ரிசர்ச், சரிங்களா, கரெக்டா அவர் அடிக்கி சொல்றாரு, பிஎஸ்சியில இந்த கோர்ஸ் அவர் ஒரு மைக்ரோபயாலஜி பயோகெமிஸ்ட்ரியில எவ்வளவு வந்துட போதும் உங்களுக்கு, 8000 ரூபாய் 10,000 ரூபாய் ஃபீஸ். இந்த யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி இந்த கோர்ஸ் அங்க 20,000 ரூபாய். இந்த யூனிவர்சிட்டியில இந்த துறையில பிஹெச்டி, அது காசு வாங்கிட்டு படிக்கிறது, பிஹெச்டி காசை கட்டிட்டு படிக்கிறது இல்ல, அதுக்கு இன்னென்ன தேர்வுகள் இப்படி இருக்கணும். இந்த ஸ்லாட்ல காசே இல்லை, ஆனா அவங்க போய் அடையக்கூடிய இலக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சர், மருத்துவத்துறை ஆய்வாளர். ரொம்ப சிம்பிள். அப்ப ஏன் திட்டமிடுதல் செலவு இல்லை, ஆனா உயர்ந்த பதவி, உயர்ந்த சம்பளம். இப்ப இந்த திட்டமிடுதலை பெற்றோர்கள் நிச்சயம் இது நான் பல இடங்கள்ல வலியுறுத்துறேன். ஏன்னா காசு பணம் வீணாகிறதே என்ன அப்படின்னாக்க திட்டமிடுதல் இல்லாதனால. சடன் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே உலகத்துல நடக்கிறது இல்லை, 90% நடக்கிறது கிடையாது. இப்ப திட்டமிட்டீங்கன்னா நீங்க பல வழிகளை வச்சிருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது ஓகே மார்க் எடுத்தா இது, கம்மியா எடுத்தா இது, காசு நம்ம கையில இருந்துச்சுன்னா இது, காசு கையில இல்லைன்னா இந்த வழி. அப்ப நீங்க இந்த 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 அவேர்னஸ், இந்த கல்வியில என்னென்ன படிப்புகள் இருக்கு, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கையில ஒரு 5-6 வழிகளை கையில வச்சிருப்பீங்க. இந்த 5-6 வழிகளும் பொய்த்து போகாது.
இப்ப புள்ள 500 மார்க் எடுத்தா என்ன, 400 மார்க் எடுத்தா என்ன, இலக்கு மாறுறது இல்ல. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், வழிகள் மாறும், காலங்கள் கூடும், ஆனா இலக்கு அங்கேதான் இருக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, உனக்கு மெடிக்கல் தானே, நான் பாத்துக்கிறேன், நீ விடு, நீட்ல ஃபெயிலா பிரச்சனை இல்ல, விட்டு நான் பாத்துக்கிறேன், there is a way. மார்க் கம்மியா எடுத்துட்ட, ஒண்ணும் கவலைப்படாத, there is a way, I will make it. அப்ப நான் வந்து ஒரு டெக்கி ஆகணும், நான் இந்த துறையில படிக்கணும், அந்த துறையில படிக்கணும், மார்க் குறைஞ்சிச்சு, டோன்ட் வரி. அத்தா மாட்ட காசு இல்ல, டோன்ட் வரி. இப்ப இது நம்ம அந்த நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லுவோம், ஒரு ஏன்னா இலக்குகளை இப்போ டெக்கி ஆகணுமா, காசு கம்மியா இருந்தா என்ன, மார்க் கம்மியா எடுத்தா என்ன, இதை வந்து ஏன்னாக்கா இப்ப நம்ம ஒரு ஊருக்கு திட்டமிட்டபடி போறோம்னு வைங்களேன், செலவு கம்மியா இருக்கும். இத்தனை மணிக்கு ஏறுறோம், இத்தனை மணிக்கு இறங்குறோம். திடீர்னு ஒரு ஊர்ல நடுராத்திரி 2 மணிக்கு இறங்குறீங்க, ஒரு ட்ரெயின் டிக்கெட்டே 500 ரூபாய்க்கு வந்திருப்போம். அங்க இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து ஆட்டோக்காரங்க 2000 ரூபாய் கேட்பாங்க. ஏன்னா அன்பிளான்டு. இப்ப சமுதாயத்தினுடைய பெரும்பாலான பொருளாதாரம் செலவு செய்யப்படுறது இந்த அன்பிளான்டுனாலதான். அவங்க ஒண்ணு நினைச்சிருக்கிறது நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்ல. அப்ப என்ன பண்றது, புள்ள அடம் பிடிக்குது, நம்மளும் எல்லாரும் ஊரெல்லாம் சொல்லியிருப்போம், இப்ப என்ன பண்றது, சேர்த்து விட்டு ஆகணும், வேற வழி. இவங்களுக்குன்னே சில கல்வி நிறுவனங்கள் இருக்கு, டோன்ட் வரி, காசு மட்டும் எங்கிட்ட கொடுங்க, நீங்க கேட்கிற கோர்ஸ் உங்களுக்கு தர்றோம். அப்ப லட்சங்களை நகையை வித்து இடத்தை வித்து இது தேவையாது, திட்டமிட்டு இருந்தா உனக்கு. அப்ப இலக்கை மையப்படுத்தணும்னு சொன்னா, உனக்கு ஒன்னமா நீ கவலைப்படாதமா, என்ன மார்க் எடுத்தா என்ன, எதுல இருந்த அடுத்தடுத்துவே இருக்கு, இதுல என்னது. ஸோ இந்த திட்டமிடுதல் அவசியம். பெற்றோர்களுக்கு பெருங்கொண்ட பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும். இது நான் வந்து யாரு எந்த பெற்றோர், அப்ப இது வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நான் மாணவர்களுக்கு என்ன அட்வைஸ் சொன்னா அதான் பெற்றோர்களுக்கு சொல்றேன். கல்வியில என்னென்ன வகைகள் இருக்கின்றது, என்னென்ன படிப்புகள் இருக்கின்றது, எது குறைந்த செலவில் இருக்கு, எது குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் போகலாம், இலக்குகள் என்ன, அந்த இலக்குகளை அடைவதற்கு இதுக்கு நீங்க பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் படிச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. சார் நான் படிப்பறிவு இல்லாத சார், ஒன்றும் தப்பு இல்ல. 8ஆம் கிளாஸ் தமிழ்ல எழுதி இருக்கிறத வாசிக்க தெரியுங்களா, தமிழ்ல யாராவது சொன்னா அட்லீஸ்ட் அதை விளங்கிக்க தெரியுங்களா, அந்த அளவுக்கு நாளைக்கு இருந்தா போதும். இதை அதனால இந்த மாதிரியான கல்வி வழிகாட்டுதல் நம்ம விஸ்டம் கல்வி யூடியூப் சேனல்ல இருக்கு, இன்னும் பல்வேறு சேனல்களையும் இருக்கும். அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனல்ல கூட நம்ம இதே மாதிரி நிறைய வழிகாட்டுதல் வீடியோக்கள்லாம் கூட நம்ம பேசியிருக்கிறோம். இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க உள்வாங்கி கொண்டு ஒரு பிளானை போட்டு வச்சுக்கிட்டாதான் நாளைக்கு புள்ள ஏதாவது டக்கு டக்குன்னு சருகும் பொழுது, பையனோ பொண்ணோ சருகும் பொழுது, டோன்ட் வரி, இதா இருக்கு பிளான், நீ ஏன் டோன்ட் வரி, நீ ஏன் கவலைப்படுறது. பிள்ளைகளுக்கு யூ டூ யுவர் லெவல் பெஸ்ட், நல்ல மார்க் எடு, நல்லா படி. ரிசல்ட் வர்ற நேரத்துல பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. பெற்றோர்கள், சித்திக் சார் இங்க பாருங்க மார்க் இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆனா என்னங்க இப்ப அடுத்தடுத்து இருக்கு. பிள்ளைகள் ஐயோ நான் இவ்வளவு நினைச்சேன் அவ்வளவு. இதையெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ண முடியும், பெருங்கொண்ட பொருளாதாரத்தை அவாய்ட் பண்ண முடியும். ரொம்ப தெளிவா பொறுமையா எந்த இலக்கில் உங்க பிள்ளைகளை நீங்கள் சென்றடைய வைக்கின்றீர்களோ அதை வந்து உங்களால் சென்றடைய வைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து மாணவர் பெற்றோர்கள் உணரணும். அதை அவங்க படிச்சு தெரிஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், உங்களுக்கு தான் காஸ்ட் சேவிங் மிகப்பெரிய. நான் ஏன்னா நமக்கு வந்து வயிற்றுச்சலா இருக்கு. சில படிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகணுங்க, சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு போன்றாரு ஒரு தம்பி, நீங்க சாதாரணமா ஒரு பிஎஸ்சி மேக்ஸோ பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சோ போகலாம். ஆனா அந்த பெற்றோர் வந்து ஒரு ஆண்டுக்கு 7 லட்சம் ரூபாய் செலவுல 4 வருஷத்துக்கு படிக்க வைக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும், அந்த உங்களுக்கு 28 லட்சம் ரூபாய் படிச்ச பையனும் அதே கம்பெனியில அதே சம்பளத்துல சேர்றான். பிஎஸ்சி படிச்ச பையனும் அதே சம்பளத்துல அதே கம்பெனில சேர்றான். இவன் செலவு செஞ்சது 50,000, நீங்க செலவு செஞ்சது 28 லட்சம். 28 லட்சம் இன்னும் கூட இப்போ இதர போக்குவரத்து செலவெல்லாம் இருக்குல்ல, இதர செலவுகள் சேர்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு ஒரே கம்பெனிக்கு போறாரு, 60,000 ரூபாய் செலவு செஞ்சு ஒரே கம்பெனிக்கு போறாரு. ஏன்னா இலக்கை மையப்படுத்தாத ஒரு படிப்பு. இது படிக்கணும்னு ஆசைப்பட்டான் பையன், என்ன இடத்து கடைசியில சரிப்பா நீங்க வந்து 30 லட்சம் செலவு செய்றீங்க, செலவு செஞ்சுட்டு எங்க அவர் வேலைக்கு போறாரு, அங்கதானே வேலைக்கு போறாரு. இப்ப அங்க வேலைக்கு போறதுக்கு செலவில்லாம போறதுக்கு வழி இருக்குல்ல, கம்மியா மார்க் எடுத்து போறதுக்கும் வழி இருக்குல்ல. பல லட்சங்களை பெற்றோர்கள் வந்து மிச்சப்படுத்த முடியும். நான் சொன்ன செய்தியை ஒரு திருப்பி சொல்றேன், ஏன்னா நமக்கு வந்து களத்துல பார்க்கும் பொழுது மாவட்டமாக போறோம், களத்துல பார்க்கும் பொழுது குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் இந்த அவேர்னஸ் இல்லாம தங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளாதாரத்தை கல்வி என்கின்ற பெயர்ல லட்சக்கணக்கில் கட்டி ஏமாறுறதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு மன சங்கடமா இருக்கு. ஏன் ஒரு சின்ன திட்டமிடுதல்ல என்ன ஆயிரம் போகுது, ஒரு சொன்ன மாதிரி நீங்க ஒரு +2 போறாங்க பையன், இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணாலே போதும், கையில ஒரு 4-5 ஆப்ஷன் வச்சுக்கோங்க, எதுவுமே வச்சுங்க, பாசிட்டிவும் வச்சுக்கோங்க, நெகட்டிவும் வச்சுக்கோங்க, பாஸ் ஆனாலும் வச்சுக்கோங்க, ஃபெயில் ஆனாலும் வச்சுக்கோங்க, கூட மார்க் எடுத்தாலும் வச்சுக்கோங்க, கம்மியா மார்க் எடுத்தாலும் வச்சுக்கோங்க. இலக்கை மையப்படுத்தி ஒரு 7-8 வழிகளை நீங்க பிளான் பண்ணி வச்சுட்டு அது என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான வழிகளை நீங்க எடுத்து பிள்ளைகளுக்கும் தைரியம் ஊட்டி நீங்களும் தைரியம் அடைந்து உங்களுடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தி அந்த இலக்கில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். இப்போ அந்த சமூக ஊடகங்கள் வந்து அதிகமாக வந்து மாணவர்களை வந்து தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ இதை வந்து எஃபெக்டிவா அவங்க எப்படி கையாளுறது, இது வந்து அதுங்கிறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, சைக்காலஜிக்கலா நிறைய டிப்ஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து இந்த போனு அது அடிக்ஷன்,
இதுக்கு வந்து ஒரேடி அவங்கள புடுங்குனீங்கன்னா அவங்க வந்து ஒரு இதாயிடுறாங்க. ஸோ ஒரு விண்டோ ஒரு நாளைக்கு வந்து 30 நிமிஷம் 40 நிமிஷம் 1 ஹவர் அந்த மாதிரியான 1 ஹவர்ங்கிறது அதிகம் தான். நிமிடங்கள்ல வந்து ஒரு விண்டோ மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப அவங்க வந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனுக்கு அது அவங்களுக்கு அந்த ஃபோனு வாட்ஸ்அப் ஏதோ தேவைப்படும்ல, அந்த அந்த குறிப்பிட்ட இவ்வளவுதான் பெர் டே வந்து நான் வந்து உனக்கு இவ்வளவு தான் கொடுப்பேன். இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 முறை காலையில ஒரு 20 நிமிஷம் ஈவினிங்ல ஒரு 20 நிமிஷம் தான் ஃபோன் வந்து உங்க கைக்கு கொடுக்க போறோம். அதுல வந்து நீங்க என்னென்ன அந்த போன்ல என்ன வாட் எவர் டேட்டா யூ வாண்ட் டு ஷேர், அது என்ன டேட்டா நீங்க எடுத்துக்கிறீங்களோ அல்லது என்ன டேட்டாவை நீங்க பகிர்ந்து நினைக்கிறீங்களோ அது முடிச்சுக்கோங்க. அப்படின்னும் பொழுது இதுவே வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சாயங்காலம் 7 மணிக்கு கொடுப்பாங்க, அப்ப நம்ம இது என்னன்னு பாத்துக்கலாம். அதே மாதிரி காலையில நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான விண்டோஸ் கொடுக்கறது மூலியமா வந்து ஏறக்குறைய 24 மணி நேரத்துல நீங்க ஒரு 23 மணி நேரத்தை பிள்ளைகளுக்கு கல்விக்காக செலவு செய்யலாம். இது பை பழக்கம் பிராக்டிஸ் ஆகும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். ஏன்னா நீங்க வந்து தடை செய்யல சைக்கலாஜிக்கலா. யூஆர் கிவிங் an opportunity, டோன்ட் வரி, திருப்பி சாயங்காலம் இருக்கலாமா, சாயங்காலம் வந்து பாத்துக்க, நமக்கு சாயங்காலம் பாத்துக்கலாம் அப்படின்னும் பொழுது நாமளும் அது டென்ஷன் ஆக மாட்டோம், இது நம்ம விட்டு போதே அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. ஸோ இது ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அப்படி பயன்படுத்துற கூடுதல கூட பெற்றோர்கள் என்ன பண்ணுங்க, கண்காணிங்க. நம்ம வந்து கண்காணிச்சு அவங்க யார்கிட்ட பேசுறாங்க என்ன பண்றாங்க, இது மாதிரி ஒரு கண்காணிப்போடு அதை நீங்க கொடுக்கும் பொழுது கூட அவங்க அவசியமானதை மட்டும்தான் அதுக்காக பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அது நேரம் வந்து மிச்சமாகும். பிள்ளைகள் வந்து எனக்கு ரெஸ்ட் வேணும், எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னா அந்த செல்போன் அல்லாத இன்னும் பிற ஒரு ஒரு விஷயங்கள்ல வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ணலாம். குக்கிங் ஒரு நல்ல இது, ஒரு குக்கிங் பண்ணலாம். இல்லைனாக்கா வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, பிசிக்கல் கேம்ஸ், யாராவது கேரம் போர்டு பசங்க விளையாடுனா கேரம் போர்டு விளையாடுறது, சும்மா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கேம்ஸ் விளையாட்டு. அதாவது ரொம்ப அதிகமா 2 ஹவர் 3 ஹவர் எடுக்காம, ஏன்னா வந்து படிப்புக்கு நேரத்தை அதிகமா செலவு செய்யணும். சின்ன சின்ன விளையாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு 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 அரை மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விளையாட்டுகள் இல்லை அதுக்கான உபகரணங்கள் வீட்டுல வாங்கி வச்சுட்டோம்னா ஒரு சின்ன மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ரெண்டாவது இந்த இதை சொல்லணும், என்னன்னாக்கா எப்பா நீ படிச்சு மார்க் எடுக்கணும், அதான் இப்ப பிரைமரி, சின்னாலும் போனோட தானே இருந்த, இத்தனை நாள் எல்லாம் இருந்தேன், நான் என்ன சொன்னோமா, இப்ப வந்து ஒரு முக்கியமான காலகட்டம்ங்கிறதுனால இந்த நேரத்துல இந்த ஒரு இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நினைச்சுக்கப்பா, எடுத்துதான் ஆகணும். அது பிள்ளைகளுக்கு பழக்கப்பட்டதா. இப்போ ஒரு முடியாம ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்றோம், குளுக்கோஸ் தான் கொடுக்குறாங்க, அது வேணும் இது வேணும் பிள்ளைகள் கேட்டாலும் இருப்பா உடம்பு சௌரியம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்ல தானே நம்ம செய்யறோம். அது பிள்ளைகளுக்கு பழக்கப்பட்ட ஒரு சைக்காலஜி தான். அப்போ முதல்ல எக்ஸாம் முடியட்டும், அது நம்ம என்னன்னு பாத்துக்கலாம், அது வரைக்கும் நீ ஒரு இந்த செட்டப்ல இருந்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரியான அவர்கள் அந்த டீவியேட் பண்ணக்கூடிய வழிவகையில் நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல அவங்களுக்கு பழக்கமாயிரும். எக்ஸாமுக்கு அப்புறம் கூட அது பெருசா அவங்க தேடி திரிய மாட்டாங்க. அது எதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் நாட்டம் இருக்குதோ அதை நோக்கி அவர்கள் நகரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு இஸ்லாமிக்ல ஒரு குரான் காம்படிஷன், ஒரு பயான் அந்த மாதிரி கூட ஒரு அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு அதுல கூட என்கேஜ் பண்ணலாம். நிச்சயமாக உங்களுடைய இந்த ஆலோசனைகள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த இப்பொழுதே தங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய வகையில் அவர்களுக்கு பலன் தர வேண்டும். ஏதோ தேர்வு நேரத்தில் மட்டுமே ஓடி சென்று எல்லாரும் செய்வது போல இல்லாமல் அதில் ஒரு மன உளைச்சலை சந்திக்காமல் இப்போதே அதற்கான திட்டமிடல்களை செய்தால் எதிர்கால சந்ததியினர்கள் ஒரு வளம் மிக்கவர்களாக பலம் மிக்கவர்களாக வெற்றி பெற்றவர்களாக ஆவதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி. எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவிட்டு நல்ல பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறீர்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் வருகை தந்து நேயர்களுக்கு அவர்கள் உங்களுடைய மேலான ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி.